எல்லா குழம்புக்கு தேவையான கரம் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது வந்து வெஜ்ஜுக்கு, நான்வெஜ்ஜு, கிரேவி, வறுவல் எல்லாத்துக்குமே ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இதை ஆட் பண்ணாக்கா. இந்த மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல தேவையான பொருளை எடுத்துக்கலாம். பட்டை 50 கிராம் எடுத்துக்கோங்க. ஏலக்காய் 25 கிராம், ஸ்டார் பூ 25 கிராம், கல்பாசி 25 கிராம், கிராம்பு 25 கிராம் எடுத்துக்கலாம். ஜாவித்ரி 25 கிராம் எடுத்துக்கலாம். மராட்டி மூக்கு 25 கிராம் எடுத்துக்கலாம். ஜாதிக்காய் நிறைய போடக்கூடாது, அதனால் ஒன்றில் பாதி எடுத்திருக்கேன் நான். பிரியாணி இலை ஒரு 10 இலைக்கு எடுத்துக்கலாம். சீரகம் 25 கிராம், சோம்பு 25 கிராம், மிளகு 25 கிராம் எடுத்துக்கலாம். காஞ்ச மிளகாய் ஒரு 7லேருந்து 8 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் தனித்தனியாக ஒரு வாணலியில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லியும் காஞ்ச மிளகாவும் கொஞ்சமாகவே ஆட் பண்ணிக்கலாம். அதிகமாக போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம எல்லா குழம்பு தூள்லேயும் காஞ்ச மிளகாய், கொத்தமல்லி ஆட் பண்ணுறதால இதில் கம்மியாகவே நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் மிதமான சூடில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கலாம். தனித்தனியாகவே வறுத்துக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வறுக்காதீங்க, கொஞ்சம் மிதமான சூட்லேயே வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வறுத்துட்டு இதை தனியாக ஆற வைங்க. ஆற வச்சுட்டு அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு எல்லாத்தையும் தனித்தனியாகவே நீங்கள் பொடி பண்ணிக்கிறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், இல்லை எல்லாத்தையுமே ஒன்றாவே போட்டு பொடி பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். உங்கள் மிக்ஸி ரொம்ப குறைன்னு அரைக்குது, பவுடராக அரைக்கலை அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் இதை அரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. ஒரு வடிகட்டி வச்சு நல்லா ஜலிச்சுட்டு திரும்பவும் ஒரு தடவை மிக்சியில் போட்டு அரைச்சி திரும்பவும் ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. இல்லை குறைன்னு இருந்தாலே உங்களுக்கு ஓகேனாலும் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் பிரியாணியில் போட்டு செஞ்சால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் மட்டன் பிரியாணிக்கு இதை போட்டு ட்ரை பண்ணியிருக்கோம். அதை நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜனனி ஃபேமிலி.